How to calculate depreciation according to straight line method? ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னா என்னன்னா, எவ்ரி இயர் நம்ம சேம் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன கால்குலேட் பண்ணி, நம்ம அசெட்டோட வேல்யூல மைனஸ் பண்ணுவோம். இதத்தான் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்க. காஸ்ட் ஆஃப் தி அசெட் ₹1,00,000. டெப்ரிசியேஷன் ரேட் பார்த்தீங்கன்னா 10%. இப்போ அந்த 1,00,000ல நீங்க 10% கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா, நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ₹10,000 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல பாருங்க, காஸ்ட் ஆஃப் அன் அசெட் 1,00,000. அந்த 1,00,000ல ₹10,000 மைனஸ் பண்ணோம்னா, அந்த இயர் எண்டிங்ல நம்மளோட அசெட்டோட வேல்யூ 90,000 மாறிடுச்சு. ஃபைனா? இப்போ நெக்ஸ்ட் இயர் பாருங்க, ₹90,000 தான் நம்மளோட ஓப்பனிங் பேலன்ஸ். அந்த அசெட்டோட வேல்யூ. அந்த 90,000ல நான் என்ன பண்ண போறேன், அதே 10,000 திரும்பி என்ன பண்ண போறேன், மைனஸ் பண்ண போறேன். ₹80,000 எனக்கு வேல்யூ கிடைக்கும். இதே மாரி எவ்ரி இயர் நம்ப ₹10,000 நம்மளுக்கு கிடைக்கிற அசெட் வேல்யூவோட நம்ம மைனஸ் பண்ண போறோம். இதத்தான் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ தேர்ஃபோர் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் தி வேல்யூ ஆஃப் டெப்ரிசியேஷன். எவ்ரி இயர் நம்ம சேம் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன அந்த அசெட்டோட வேல்யூவோட மைனஸ் பண்ண போறோம். இதத்தான் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அப்படின்னு சொல்றோம்.